இங்கே ஹரின்ற ஒருத்தன் தன்னோட மனைவி ரமா கூட நல்லா சந்தோஷமாக வாழ்ந்துட்டு வரான். இந்த ஹரிக்கு ஆனந்த் அப்படின்ற ஒரு நண்பர் இருக்கான். இந்த ஹரியோட மனைவியை இந்த ஆனந்த் தப்பாக பார்க்குறான். ஒரு நாள் ஆனந்த் என்ன பண்ணுறான், ஹரி வீட்டுக்கு வந்து டாக்குமெண்ட்ஸ் வாங்குற மாதிரி வந்து ரமாவை தப்பாக வீடியோ எடுக்கிறான். அதுக்கப்புறம் ஒரு நாள் இந்த ரமாவை ஹரி இல்லாத நேரமாக பார்த்து வீட்டுக்கு வந்து ரமாவை ரேப் பண்ணி வீடியோவும் எடுத்து வச்சுக்கிறான். இதை ஹரி எப்படியும் கண்டுபிடிச்சிடுவான்னு நினச்சி ஹரியை கொலை பண்ண பிளான் பண்ணுறான். ஒரு நாள் ஹரி வேலைக்கு வரும்போது ஒரு ஆள்கிட்ட காசு கொடுத்து இந்த ஹரி மேலே ஒரு பெரிய கல்லை போட்டு கொலை பண்ண ட்ரை பண்ணுறான். ஆனால் ஹரி நல்ல வேலையாக அதுலேருந்து தப்பிச்சிடுறான். இப்போ ஹரி கூட வேலை பார்க்குறவன் என்ன சொல்கிறான்னா, உன்னோட நண்பன் தான் உன்னை கொலை பண்ண பார்த்தான் அப்படின்னு சொல்லுவான். இப்போ ஹரியும் இதுக்கு பின்னால் இருக்கிற மர்மத்தை கண்டுபிடிச்சாகணும்னு சொல்லிட்டு அந்த ஆனந்தோட ஃபோனை ஒரு ஹேக்கர்கிட்ட கொடுத்து, அதாவது அந்த ஆனந்தோட ஃபோனை ஒரு ஹேக்கர்கிட்ட ஃபோன் நம்பர் சொல்லி ஹேக் பண்ணி வைக்கிறான். அப்போ தான் அந்த அந்த ஹரிக்கு தெரிய வருது, இந்த ஆனந்த் தான் நம்ம மனைவியை அடித்து மயக்கம் போட வச்சு ரேப் பண்ணி அதை வீடியோவும் எடுத்து வச்சிருக்கான் அப்படின்னு. இப்போ இதை இந்த ரமா கிட்டயுமே ஹரி கொண்டு போய் காமிக்கிறான். இப்போ ஹரியும் ரமாவும் பிளான் பண்ணி அந்த ஆனந்த ரமா ஊருக்கு வர வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹரி ஆனந்த்கிட்ட என்ன சொல்கிறான்னா, எனக்கு அர்ஜென்ட்டாக வேலை இருக்குது அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஆனந்த் என்ன சொல்கிறான்னா, இருடா இப்போ தான் உனக்கே புதுசாக கல்யாணம் ஆயிருக்கு, இப்போ தான் நீ ஃபஸ்ட் டைம் மாமியார் வீட்டுக்கு ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்க, நீ இரு நான் போய் வேலையை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மிட் நைட்டில் அந்த ஆனந்த் கிளம்புவான். இப்போ ஹரியும் பிளான் பண்ணி அவனை எல்லாம் பயமுறுத்தி மோமடிலாம் போட்டுக்கிட்டு வந்து அந்த ஆனந்தை அடிச்சே கொலை பண்ணிவிடுவான். அவன் செத்ததுக்கு அப்புறமா ரமா அவனுக்கு ஒரு வாட்ச் ஒன்று கிஃப்ட் பண்ணியிருப்பான். அந்த வாட்சையுமே மெரிச்சு அவன் முகத்தில் அவன் உடம்புலாம் கொஞ்சம் ஆசிட்லாம் ஊற்றி எரிச்சிடுவா. இப்போ போலீஸும் அங்கே வந்து பார்க்குறாங்க. அங்கே எந்த ஒரு எவிடன்ஸ் இல்லாமல் இருக்கும். இப்போ இந்த கேஸை எவிடன்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. இதில் என்ன ஒன்று அப்படின்னா, இந்த ரமாவோட அப்பாவும் இந்த விஷயம் தெரிஞ்சு இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த ரமாவோட அப்பா என்னென்ன எவிடன்ஸ் எங்கெங்கே போலீஸ் பார்ப்பாங்க எல்லாத்தையும் அழிச்சிருப்பாரு. அந்த ஆனந்த் காரில் கூட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் கிடைக்கக்கூடாதுன்னு ஒரு லிக்விட் போட்டு ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எல்லாத்தையுமே இந்த ரமாவோட அப்பா அழிக்க ஹெல்ப் பண்ணியிருப்பாரு.